Hey guys, welcome back our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு Photoshop tutorial தான். ஸோ நார்மலாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடிட்டிங் ஒர்க் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஃபோட்டோஷாப்பை கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து எப்படி நீங்கள் வந்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் CS6 வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் 7.0 வந்து ஒர்க் ஆகாது. ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பவர் கட் ஆனாலோ ஃபோட்டோஷாப் கிராஷ் ஆனாலோ நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனால் CS6 அண்ட் CC வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடிட் ஆப்ஷன் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். இதில் ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இமேஜ் ப்ரிவியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்கட்டும். ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் லோயர் கேஸ்னே இருக்கட்டும். இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ஆப்ஷனில் வந்து டிக் இருக்கும். சேவ் அஸ் டு ஒரிஜினல் ஃபோல்டர், சேவ் இன் பேக்ரவுண்ட், ஆட்டோமேட்டிக்லி சேவ் ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் எவ்ரி 5 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு டைமிங் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் 5 மினிட்ஸ்ன்னு செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ண அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேவ் ரெக்கவரி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் மிஸ் ஆக வாய்ப்பே இருக்காது. இதை நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த ஃபைல் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பவர் கட் ஆனாலோ இல்லை ஏதாவது வந்து ஃபோட்டோஷாப் கிராஷ் ஆனாலோ என்னால் இந்த பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி நான் எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் ஃபோட்டோஷாப் 7.0 யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இந்த ஒர்க் ஆகாது. ஸோ ஃபோட்டோஷாப் CS6 அண்ட் CC வெர்ஷனில் மட்டும்தான் இந்த ஒரு ட்ரிக் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபைலை நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சேவ்னு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு கண்ட்ரோல் சேவ் கொடுங்க, ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ ஒரு கண்ட்ரோல் சேவ் கொடுங்க. ஏன்னா எவ்ரி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணாதான் ஸோ எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீணாகாது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.